ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஈவா ஃபுட் கோர்ட். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, பிரிஞ்சி சாதம் எப்படி செய்கிறதுன்னு. இது மாதிரி புது புது ரெசிபிக்கள் வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற புது புது ரெசிபிக்கள் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் 400 கிராம் எடுத்துக்கலாம். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். 4 பிரெட்டு துண்டு எடுத்துக்கலாம். அதை சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அது கூட ஒரு 10 முந்திரியையும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன் எடுத்துக்கலாம். தயிர் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஒரு நார்மல் சைஸ் கேரட்டை தோல் சீவி அதை நெட்டு வாக்கில் அப்படி குட்டி குட்டி சைஸில் நான் கட் பண்ணி வச்சுக்கலாம். பீன்ஸையும் இதே போல் ஒரு 10 பீன்ஸ் எடுத்து இதே சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் 2, தக்காளி பெரியதாக 2 இப்படி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுக்கலாம். கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக மல்லித்தலை, அரை மூடி தேங்காயை துருவி பால் எடுத்துக்கலாம். எந்த அளவில் நீங்கள் அரிசி எடுக்கிறீங்களோ அதில் 1.5 மடங்கு, 1க்கு 1.5 மடங்கு பால். இதுக்கு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் பட்டைக்கிராம் தூள், தாளிப்புக்கு 2 பிரிஞ்சி இலை, ஒரு பட்டைத்துண்டு, 3 கிராம் 3 ஏலக்காய். இப்போ பாத்திரம் அடுப்பில் வச்சாச்சு. காஞ்சதும் சூடானதும் நெய் 3 ஸ்பூன் விட்டுக்கலாம். நெய் ஹீட்டானதும் அந்த தாளிப்புக்கு வச்சுருக்கிற பொருட்களை போட்டு வெடிக்க விட்டுறலாம். பிறகு வெங்காயத்தை எல்லாத்தையும் கொட்டிடலாம். ரொம்ப முருகி வேகணுன்றதில்ல, லைட்டாக வதங்கினா போதும். இஞ்சி பூண்டு, அதுக்கு பிறகு இஞ்சி பூண்டை போட்டுட்டு பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுறலாம். பச்சை மிளகாயும் இதோடு சேர்த்துடலாம். புதினாவையும் மல்லியும் இது கூடயே சேர்த்துடலாம். சேர்த்து விட்டுட்டு நல்லா வதக்கிட்டு கேரட்டையும் நறுக்கி வச்சுருக்க கேரட்டையும் பீன்ஸையும் இது கூட சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான உப்பை இந்த காயோடு சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூளையும் பட்டைக்கிராம் தூளையும் நம்ம இது கூட கொட்டிடலாம். எல்லாத்தையும் ஒன்றா வதக்கிட்டு எடுத்து வச்சுருக்க தயிரையும் இது கூட சேர்த்துட்டு கடைசியாக இந்த நறுக்கி வச்சுருக்க தக்காளியை இது கூட சேர்த்துடலாம். தக்காளி ரொம்ப மேஷ் ஆகணும்னு கிடையாது, லைட்டாக வதங்கினாவே போதும். இந்த காயை எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் காயை மூடி வேக வச்சுக்கலாம். இப்போ காய் வெந்ததும் அளந்து வச்சுருக்க பாலை இதோட சேர்த்து கொதிக்க விட்டுறலாம். நல்லா கொதி வந்ததும் ஊற வச்சுருக்க அரிசியை நல்லா தண்ணி வடிச்சிட்டு இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி ஒரு 10 நிமிஷம் சிம் குக்கிலே வச்சுட்டு இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சாதமும் தண்ணியுமா இருக்கும்போது நம்ம கீழே ஒரு பழைய பேனோ தோசைக்கல்லோ வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த சமைக்கிற பாத்திரத்தை தூக்கி வச்சு ஒரு தம் போட்டுடலாம். அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ சாதம் ரெடியாகி வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், அழகாக பொலன்னு இருக்குது பாருங்கள். நல்லா சாதம் உதிரி உதிரியாக வந்திருக்கு. தண்ணி கூட போயிடக்கூடாது. 1க்கு 1.5 தான் பாஸ்மதியை பொறுத்த வரைக்கும். ஜீரக சம்பானா 1க்கு 2. இப்போ சாதம் பொலன்னு இருக்குது. நல்லா திருப்பி விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் மல்லித்தலையை பொடியாக நறுக்கின மல்லித்தலையை போட்டுடலாம். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம், டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த பிரெட்டு துண்டுகளை இதுக்கு மேலே கொட்டிடலாம். பிறகு இந்த வறுத்து வச்சுருக்க முந்திரியையும் இது கூட சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்துடலாம். பிறகு கொஞ்சம் ஒரு 3 ஸ்பூன் நெய் விட்டு திரும்பி ஒரு தடவை கிளறி விட்டுறலாம் சாதத்தை. இப்போ சாப்பிட பிரிஞ்சி சாதம் தயாராகிருச்சு.
இது போல் உதிரி உதிரியாக பொலப்பொலன்னு இருக்கணும் சாதம். நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ தட்டில் வச்சு பரிமாறிடலாம். ஓகே வீவர்ஸ், நீங்கள் இதை செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.